ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் கீர் தான். யூஸ்வலாக பசங்க வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு தருவேன். அது போல் இன்றைக்கி நான் கேரட் கீர் ட்ரை பண்ணுறேன். பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்றது பாருங்கள். ஃபஸ்ட்டு வீட்டில் இருந்த கேரட்டை ஒரு 1/4 கிலோவுக்கு மேலவே இருக்கும். அந்த கேரட்டை நல்லா பீஸாக பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலான்ட்டு ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு இடையிலேயே ஜவ்வரிசி ஒரு 1/4 கப்பு எடுத்து ஊற வச்சுருந்தேன். அதையும் ஒரு பேனில் போட்டு வேக வச்சுக்கிட்டேன். அதில் கூடவே பால் ஊற்றி வேக வச்சுக்கினேன். இன்னொரு ஸ்டவ்வில் பால் சூடாகிட்டு இருந்தது. அது கொஞ்சம் பால் திக்காகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும்னு விட்டுருந்தேன். பால் கொதிக்கிற அந்த கேப்லேயே வேக வச்சு எடுத்த அந்த கேரட்டும் ஆற வச்சுருந்தேன். ஸோ ஆறின அந்த கேரட்டும் மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அந்த மிக்சியில் வெறும் கேரட் மட்டும் இல்லாமல் கூடவே கொஞ்சம் பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் போட்டிருந்தேன். அதை நான் தனியாக சாப் பண்ணி போடுறத விட இது மாதிரி அரைச்சி போட்டேன்னா கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டு தெரியும். அதுக்காக நான் அரைச்சி போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. பால்லே வெந்திருக்கு பாருங்கள். பால் நல்லா ட்ரை ஆகி ஜவ்வரிசி நல்லா தெரியுது. நல்லா வெந்துருச்சு. திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நான் அரைச்சி எடுத்த அந்த விழுது கேரட் விழுது அதையும் இதில் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு இன்னொரு கையில் வேலை செய்கிறதுனால அந்த மொபைல் ஷேக் ஆகுது. ஸோ அதனால் என்னோடய சரியாக வீடியோ இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பாருங்கள். இப்போ அதே சமயம் அந்த நான் ஊற்றின அந்த கேரட்டும் ஜவ்வரிசியும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் பொறுத்து கொஞ்சம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ரெண்டும் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காய் பவுடரும் கொஞ்சம் சால்ட்டையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா ஒரு தடவை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கேரட்டு இதெல்லாம் கலந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரிச் டேஸ்ட்டாக பார்க்கவே கலர் நம்ம எதுவும் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கலை. அந்த கேரட்டோட கலரே பாருங்களேன், பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா திக்காக க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நான் கொதிக்க வச்சுருந்த பாலையும் நல்லா கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறம் எடுத்து இதோட கலந்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பாலும் நல்லா இதோட நல்லா சேர்த்து கிளறிக்கிட்டேன். இதுக்கு கூடவே நான் சுகரையும் ஆட் பண்ணியிருந்தேன். பட் அதை சுகர் ஆட் பண்ணது இதில் மிஸ் ஆகிடுச்சு. பால் சேர்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு கொதி வரட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் தான் நான் சுகரே ஆட் பண்ணேன். ஏன்னா பால் முன்னாடியே நம்ம சுகர் போட்டோன்னா பால் தெரிஞ்சிருமோன்றதுனால நான் லாஸ்ட்டாக தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சர்க்கரை ஆட் பண்ணேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கிளறிட்டேன். இதில் நல்லா இந்த ஜவ்வரிசி, கேரட்டு, பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு தான் கொடுத்துருக்கோம். இது நம்ம வீட்டு பிள்ளைங்க சாப்பிட்றதுனால நமக்கும் ஒரு மன திருப்தி தான், ஒரு நல்ல ஃபுட்டு கொடுத்துருக்கோன்ட்டு. வெளியிலேருந்து வாங்கியிருந்தால் ஆர்டிஃபிஷியல் கலரோ இல்லை வேறு ஏதாவது ப்ரிசர்வேஷனோ சேர்த்துருப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். அந்த மன திருப்தியே ஒன்று போதும். இதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை நான் செய்து கொடுக்கும்போது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்.